பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. தொழுகைக்காக நடந்து செல்வதுடைய ஆதாபு ஒழுக்கங்களையும் ஃபிக்ஹுடைய பாடங்களில் நம்முடைய உலமா அறிஞர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்கப்படுவதற்கான நிபந்தனைகள் ஷர்த்துகள் எவ்வளோ முக்கியமோ அதுபோல அந்த ஒழுக்கங்களோடு இந்த தொழுகைக்காக நாம் தயாராகுவது, அதற்காக காத்திருப்பது, தொழுகை எதிர்பார்த்திருப்பது, ஒரு ஆண் மஸ்ஜிதை நோக்கி நடந்து போவது, இப்படிப்பட்ட ஒழுக்கங்களும் சுன்னாவிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸஹீஹ் முஸ்லிம்ல 603வது ஹதீஸ், இதா அதைதுமுஸ் ஸலாத ஃபஅலைக்குமுஸ் ஸகீனஹ் ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு வமா சபககும் ஃபஅதிம்மு. நீங்கள் தொழுகைக்காக சென்றால், நடந்து சென்றால் நிதானமாக செல்லுங்கள். எதை நீங்கள் அடைந்து கொண்டீர்களோ அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எதை நீங்கள் விட்டுவிட்டீர்களோ அதனை நீங்கள் பிறகு நிறைவு செய்யுங்கள். ஆக வேகமாக ஓடக்கூடாது, அவசரமாக போகக்கூடாது, முன்கூட்டியே அதற்கு தயாராக வேண்டும். அப்போ போகும்போது நமக்கு ஒரு நிதானம், சக்கீனா இருக்குது. ஒருத்தர் பரபரப்பு, அவசரம், பதற்றத்தில் ஓடினார் என்றால் அவர் தொழுகையில் போய் நின்ற பிறகு கூட அந்த ஒரு வித பதற்றம், அவசரம் அவரை மிகைக்கும். அதனால தொழுகைக்கு தேவையான அந்த அமைதியை அவர் பெற மாட்டார். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடந்து கொண்டிருக்கு என்றால் கூட, ஜமாஅத் நடந்து கொண்டிருக்கு என்றால் கூட, அந்த ஜமாத்தை பிடிப்பதற்காக ஒருவர் ஓடக்கூடாது. இமாம் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் நிதானமாக போக வேண்டும். ஆகவே கிடைப்பதை தொழ வேண்டும். பிறகு விடுபட்டதை இமாம் சலாம் கொடுத்த பிறகு நீங்கள் எழுந்து நின்று அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ இது தொழுகைக்கான ஒழுக்கங்கள். நிதானம் என்பது மிக முக்கியமான ஒன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கீனாவை குறிப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, فَإِنَّ أَحَدَكُمْ إِذَا كَانَ يَعْمِدُ إِلَى الصَّلَاةِ فَهُوَ فِي صَلَاةٍ. உங்களில் ஒருத்தர் தொழுகைக்காக அதை நாடினால் அவர் தொழுகையில் தான் இருக்கிறார். அதனால தான் தொழுகையில் எப்படி அவசரம், பதற்றம் இருக்கக்கூடாதோ அதுபோல தொழுகையை நாடக்கூடியவர் தொழுகையில் இருப்பவரை போலனா என்ன, அவரும் அவசரம், பதற்றத்தில் இருக்கக்கூடாது, ஓடக்கூடாது. அப்போ வேக வேகமா தொழுவது எப்படி தவறோ அதுபோல ஒருவர் வேகமா தொழுகைக்காக ஒரு அவசரத்தை வெளிப்படுத்தி போவதும் தவறு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்காக நாடுகிறவர், தொழணும் நியத்தோடு ஒருத்தர் கிளம்பி போறாருன்னா அப்போ தொழுகை நாடித்தானே போகிறார். அப்போ அவர் எப்படி, எந்த நிலையில் இருக்கிறார் என்றால் ஃபஹுவ ஃபீ ஸலாத்தின், அவர் தொழுகையில் தான் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஒருவர் அவசரம், பரபரப்பு, ஓடுதல் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த ஹதீஸ்களில் தெரிந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தொழுகைக்காக போகிறவர் அந்த ஒழுக்கத்தில் முடிந்த வரைக்கும் அவர் முதல் தக்பீரை, ஜமாத்துடைய முதல் தக்பீரை அவர் அடைய வேண்டும், அதற்கு ஆர்வப்பட வேண்டும் என்று நமக்கு ஆர்வமுற்றாங்க. அதற்கான நன்மைகளையும் சொல்றாங்க. பாருங்க, இதா தவத்தஅ ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, உங்களில் ஒருவர் நல்ல முறையில், அழகான முறையில் வுது செய்து, சும்ம ஹரஜ இலல் மஸ்ஜிதி, பிறகு அவர் மஸ்ஜிதை நோக்கி வெளியே கிளம்பி போகிறார், லா யுஹ்ரிஜுஹு இல்லா ஸலாஹ் லம் யஹ்து ஹத்வத்தன் இல்லா ருஃபிஅத் லஹு பிஹா தரஜத்துன் வ ஹுத்த அன்ஹு பிஹா ஹதீஅத்துன். அவர் தொழுகையை தவிர வேறு எதையும் நாடாமல் அவருடைய வீட்டிலிருந்து வெளியேறி இருந்தால்
இல்ல அந்த வேலை பல வேலைகள்லாம் அவர் போனாரு, அந்த வேலையோடு ஒரு வேலையாக தான் தொழுகை, அப்படி அல்ல. தொழுகைக்காகத்தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்ப இப்படி அவர் வெளியேறி இருந்தால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாத அடிக்கும் அதற்கு பகரமாக அவருடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்தப்படும். அல்லாஹ் அந்தஸ்து தரஜாவை உயர்த்துகிறான். அது மட்டும் இல்ல, அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும். ஒரு காலடி வைக்கும் போதெல்லாம் அவருடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான், ஒரு பாவத்தை மன்னிப்பான். அடுத்த காலடி அதே மாதிரி ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான், அவருடைய பாவத்தை மன்னிப்பான். இப்படியே ஒவ்வொரு காலடிக்கும் இந்த நன்மை கிடைக்கும். எப்போது? இது வீட்டிலிருந்து உது செய்து அந்த உதுவும் அழகான முறையில் செய்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகான முறையில் மிகச்சிறந்த முறையில் ஒருவர் அந்த பூர்த்தியை செய்யக்கூடிய பரிபூர்ணமான உது, சுன்னாவை கடைபிடித்து அவர் செய்த உது, தண்ணீரை வீணாக்காமல் செய்த உது. இப்போ இந்த மாதிரி உது செய்துட்டு நியத்து எல்லாம் தொழுகைக்காக போகிற எண்ணம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த நிலையில வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்போ அவருடைய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 647வது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தொழுகைக்காக மஸ்ஜிதை அடைந்து விட்டால் அவர் என்ன செய்யணும்? அவர் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது உள்ள ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். வலது காலை முன்வைத்து நுழைய வேண்டும். பிஸ்மில்லாஹி அஊது பில்லாஹில் அதீமி வ பிவஜ்ஹில் கரீமி வ சுல்தானிஹில் கதீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மகத்தான அல்லாஹ்வின் மூலமும் சங்கைக்குரிய அவனது முகத்தின் மூலமும் பழமைமிக்க அவனது அதிகாரத்தின் மூலமும் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்திஹ் லி அப்வாப ரஹ்மதிக். அல்லாஹுவே, கருணையும் ஈடேற்றமும் அமைதியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது நிலவட்டுமாக. அதாவது ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். பிறகு அல்லாஹ்வே, உனது கருணையின் வாசல்கள் எனக்கு திறப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது துஆ கேட்கிறார். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். அல்லாஹ்வே, உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை, கதவுகளை எனக்கு திறப்பாயாக என்று சொல்லி அவர் தன்னுடைய வலது காலை முன்வைத்து நுழைய வேண்டும். வெளியேறக்கூடியவராக இருந்தால் இடது காலை வைத்து அவர் வெளியேற வேண்டும். அப்போது அவர் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், அல்லாஹ்வே, உன்னிடம் நான் உன்னுடைய அருளை, உன்னுடைய கொடையை நான் கேட்கிறேன், எதிர்பார்க்கிறேன் என்று அவர் ஓத வேண்டும். அப்போ இந்த ஒழுக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆகவே ஒரு மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் இந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பதும், பிறகு மஸ்ஜிதுக்காக 2 ரக்அத் காணிக்கை தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதில் நுழைந்தவுடனே உட்காருவதற்கு முன்பு தொழக்கூடிய தொழுகைக்காகத்தான் அந்த தொழுகை. அந்த தொழுகையைத்தான் தஹியத்துல் மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிதுக்காக உள்ள காணிக்கை தொழுகை. அதை 2 ரக்அத் ஒருவர் தொழுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித, உங்களில் ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்அத்துகள் தொழும் வரை அவர் உட்கார வேண்டாம். இந்த ஹதீஸ் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 1114வது ஹதீஸ், முஸ்லிம்ல 714வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் அவர் உட்கார வேண்டாம், 2 ரக்அத் தொழும் வரை என்று சொல்றாங்க. இத தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்காக உள்ள காணிக்கை தொழுகை. ஆக ஒருவர் நடந்து போவது, அதுல நிதானத்தை கடைபிடிப்பது, நடந்து போகும்போது ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய பாத அடிக்கு உள்ள நன்மையை ஆதரவு வைப்பது. ஆகவேதான் பாத அடிகள் குறைவாக வைத்து நடக்க வேண்டும் என்று உலமா சொல்றாங்க. அஹ்லு சுன்னா சலஃபி உலமாக்கள் சொல்லுவாங்க, மஸ்ஜிதை நோக்கி நீங்கள் நடக்கும்போது பாத அடிகளை சின்ன சின்ன பாத அடிகள் வைங்க.
ரொம்ப அகலமாக கால்களை விரித்து வைக்கிறத விட்டு குறைவாக வைங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் குறைவாக வைக்கணும்? நன்மை அதிகமாக கிடைக்கும், பாவ மன்னிப்பு அதிகமாகும். ஏன்னா அதிகமான பாத அடிகள் வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பாருங்க, ஒருத்தர் அதிகமாக வேகமாக போனார்னா அந்த பாத அடி அப்படி வைக்க முடியுமா? அவர் நிதானமா ஓடுறாருன்னு வைங்க, அப்படியே வைப்பாரு? ஓடுற இப்படி 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 ஓடுவார்? ஓட மாட்டார். அவர் என்ன ஓடுறவர் அவசரத்தில் போவார். அது அவசரத்தில் போறவருக்கு இந்த எண்ணமே இருக்காது. என்ன? தன்னுடைய பாத அடிக்கு உள்ள நன்மையை அடையணும், தரஜாவை அடைய வேண்டும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. ஆகவே பாத அடிகள் குறைவாக வைத்து நடக்க வேண்டும். ரொம்ப அகலமாக காலை விரிச்சு நடந்தோம்னா எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆகவே தான் சலஃபி உலமாக்கள் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவங்களுடைய அல் முலஹஸுல் ஃபிக்ஹிங்கிற இந்த கிதாபில் குறிப்பிடுறாங்க. ஆகவே ஒருவர் பாத அடிகளை குறைத்து வைக்கும் விதமாக நெருக்கமாக வைத்து நடக்கட்டும். இதை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட அவங்களுடைய இதற்காகவே எழுதிய ஒரு ரிசாலா குறிப்பிடுறாங்க. ரிசாலானா ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாங்க. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய புத்தகங்களில் ஒன்று தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வதின் ஒழுக்கங்கள், அதனுடைய சிறப்புகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இதே தலைப்பே இதுதான், ஆதாபு இதுதான். இந்த தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் வெறும் நடந்து போவதை மட்டும் குறிப்பிட மாட்டாங்க, ஆனால் நடந்து போவது தான் அதில் மிக முக்கியமாக பிரதானமாக இருக்கும். ஆகவே தான் நம்முடைய மற்ற காரியங்களுக்காக நாம் வாகனங்களை பயன்படுத்தினா கூட தொழுகைக்காக போகும்போது நடந்து போக முயற்சி பண்ணணும். சஹாபாக்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. எந்த அளவுக்குனா சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் தூரமாக இருக்கிற மஸ்ஜிதை நோக்கி நடந்து போவாங்க. என்கிட்ட அதிகமாக நடந்து போக முடியும், அதிகமாக மன்னிப்பு கிடைக்கும், தரஜா அதிகமாக கூடும் அப்படிங்கிறதுக்காக இதற்காகவே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் வீடு எடுக்காம மஸ்ஜிது நபவி விட்டு தூரமாக வீடு எடுத்த சஹாபாக்கள் இருந்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வந்துடலாமே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டப்ப, இல்லை நாங்கள் அங்கேருந்து வரணும். ஏன்னா ரசூலுல்லா நடந்து வருவதுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் அவங்க நினைவூட்டிக்கிட்டாங்க. ஆகவே வீடு பக்கத்தில் இருக்க வேண்டாம்னு நினைச்சாங்க. நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். இப்போ நாம் எப்பவுமே என்ன நினைப்போம்? மஸ்ஜிது பக்கத்தில் வீடு இருக்கணும், சட்டுன்னு போயிடலாம், சட்டுன்னு வந்துடலாம். இதுதான் நாம் நினைக்கிறது. நாம் யாருமே இப்படி நினைக்கவே மாட்டோம். பார்த்தீங்களா? மஸ்ஜிதை விட்டு வீடு தூரமாக இருக்கட்டும், அங்கேருந்து நம்ம நடந்து வரலாம் அப்படின்னு நாம் யாரும் நினைக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் வேணாம், தூரமாக இருக்குதா, வீடு அங்கே தான் கிடைக்குதா, வாடகை வீடு அங்கே தான் கிடைக்குதா, சரி பைக் இருக்குது, அதான் நமக்கு மைண்டில் வரும் இல்லையா, பைக் இருக்குது, சைக்கிள் இருக்குது, ஏதாவது நம்ம வாகனத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் வாகனம் இருந்தபோது கூட அவங்களிடம் கழுதை, குதிரை, ஒட்டகங்கள் இருந்த நேரத்தில் கூட தொழுகைக்கு அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இந்த நடந்து வருவதுடைய ஆதாப் ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். நம்முடைய காலங்களில் வாழ்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உலமா சுன்னாவுடைய உலமாக்களும் அவங்க எதுக்கோ வாகனங்களை அவங்களுடைய பைக் அல்லது கார் இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் மஸ்ஜிதுக்கு வருவதற்காகவே அவங்க நடந்து வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவங்களோட துல்லாப்னா மாணவர்கள், அவங்களோட கல்வி தேடக்கூடிய மாணவர்களாக இருந்தவங்க நம்மளோட சொல்கிறாங்க, ஷேக் இந்த மாதிரி அவங்க மஸ்ஜிதுக்குன்னா அப்போ நடந்தால் போவாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த சுன்னாவை அப்போ தான் அமல் செய்ய முடியும். வேறு எப்போ அமல் செய்யணும்? வேறு எப்போ அதற்கான அந்த நன்மையை அந்த இதை நம்ம அடையணும்? வாகனத்தில் போகும்போது அதை அடைய முடியாது இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை நோக்கி நடந்து செல்வது ஆதாவை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நாம் இந்த நடந்து போகும்போது உள்ள விஷயங்களில் தான் மஸ்ஜிதை நோக்கி நம்ம நடந்து போகிறோம் எண்ணமோ, அதற்காக மனநிலை தயாரிப்பு. உதாரணத்துக்கு மஸ்ஜித் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குன்னு வைங்களேன், நம்ம முன்னாடி அதற்கு தயாராகும். சரியா? இல்லைன்னு வைங்களேன், பைக் இருக்குது, டக்குன்னு போயிடலாம், சட்டுன்னு இப்படி திரும்பினா வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் பைக்கில் ஜஸ்ட் 1-2 மினிட்ஸில் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம். அதனால் என்ன ஆகுது? இந்த கடைசியாக தாமதிச்சு போகக்கூடிய எண்ணம்லாம் இன்றைக்கி நமக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டால் இதுதான் காரணம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியுது, தாமதித்து போவதற்கான காரணங்கள் பல நேரங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய விரைவு வாகனம்.
நம்ம எவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தாமதத்தை, அந்த நேரத்தை அதில் இங்கே நம்ம பயன்படுத்தலாம். பல நேரங்களில் நம்ம வந்து பைக் ஒன்று அல்லது நமக்கு வண்டி ஒன்று இருக்குதுன்னா நம்ம வேலைகளை வந்து நிறைய மிச்சப்படுத்தலாம். நேரத்தை எதில் மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம வேற வெட்டியாக இருக்கிற சில வேலைகள் தாமதப்படுத்துவதற்கான சாக்குக்கு வண்டியெல்லாம் தேவைப்படும். இதனால் என்ன ஆகுது, இந்த நடந்து போகிற ஒழுக்கங்கள் அதோடைய நன்மைகளை அடையாமலேயே போய் நம்ம வந்து இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு போகிறேங்கிறக்கா பைக் வேகமாக ஓட்டுறவங்க இருக்காங்க. இது எப்படி இருக்கு, பைக் வேகமாக போகிறோம் ஏங்க போகிறீங்க, தொழிலுக்கா போறீங்க. ஒருத்தர் ஜும்மாவுக்கு வேகமாக போயிட்டுருக்கோம், ஏன் சார் சிக்னல் ஜும்மாவுக்கு சீக்கிரம் போகும், ஜும்மாவுக்கு சீக்கிரம் போகும். அப்போ என்னன்னா இவர் சீக்கிரம் போகணுன்னா ஜும்மாவுடைய அந்த நேரத்தை இமாம் ஹுத்பாவுக்காக ஏறுவதற்கு முன்பே அடைகிற அளவுக்கு போகிறாராங்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். ஆனால் வழக்கத்தில் மக்கள் என்னன்னா தொழுக முடிஞ்சிடும், அவங்க வாயிலிருந்து என்ன வருது, தொழுக முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன, ஏற்கனவே தாமதம், ஒரு ரக்காயத்து கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ இவர் ஒரு ரக்காயத்து விட்டவரா போக போறது இல்லை, இவர் தொழுகையே விட்டுருவாரோங்கிற எண்ணத்துல தான் பயந்து ஓடுறார். அப்போ ஆண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை, அதாவது தாமதப்படுத்துவதன் காரணமா அவங்க பைக்கை கூட வேகமா தொழுகைக்கு ஓட்டி கொண்டிருப்பது, இப்படி ஒரு நிலையை பார்க்கணும். இப்படி வேகமா போறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேகமா போயிட்டு சீக்கிரமா போயிட்டு தொழுக சீக்கிரம் முடிஞ்சிட்டு போகுதுன்னு போறவங்க, அவங்க அப்படி நிதானமா பிஸ்மில்லான்னு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக்கன்னு துஆலாம் செய்தா வந்து வலது காலை வச்சா உள்ள போறாங்க. பல நேரத்தில் அவங்க துவாவை சொல்ல மறந்துடுவாங்க. ஏன்னா அவசரத்தின் காரணமா அந்த துவா கூட ஞாபகத்தில் வராது. சட்டுன்னு செருப்பு எங்கேயாவது இங்கே ஒரு செருப்பு அங்கே ஒரு செருப்பு சட்டுன்னு ஓடி போய் உடனே ஓது செய்துட்டு உடனே போய் நின்றுட்டு அப்படி விழுந்தடிச்சு தொழுகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழுகையை தான் இன்று இந்த ஆதாபு மஸ்ஜிதை நோக்கி நடந்து செல்வதுடைய இந்த சுன்னா கைவிடப்பட்டதின் காரணமாக பல பாதிப்புகளை நாம் பார்க்கணும். பல நேரத்தில் யாரும் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது உள்ள துஆவையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரதில்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றதில்லை. ஒரு அவசர கதியான வாழ்க்கையின் காரணமாக இப்படியே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களாகத்தான் பலர் இருக்கிறோம். இன்னும் பல நேரங்களில் நிறைய பேருக்கு இந்த மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது உள்ள துவாவே தெரியாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், துவாவை எழுதி போட்டதை பார்த்து படிக்கிறாங்க இல்லையா, அதனாலே தப்பா படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த துவாவை ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதன் மூலமா படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா துவாவை எப்படி சொல்லணும் அதோடைய அரபியை தெரியாமல் இருக்கும். அரபி தெரியாததுனால என்ன ஆகும், பெரும்பாலும் அந்த துவா வந்து பெரும்பாலும் மஸ்ஜிதுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸில் வந்து இப்போல்லாம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விடுறாங்க, அல்ல நல்லா பெருசாக எழுதி போடுறாங்க. அரபியும் இருக்குது, கீழே அதோடைய லிபி டிரான்ஸ்லிட்ரேஷன் லிபியும் இருக்குது. இப்போ அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்படின்னா அல்லாஹும்ம அக்கனா போட்டு இப்போ போட்டு இப்படி போட்டு எழுதி விட்டுருப்பாங்க. அவள் எழுதி இருக்கிறத அதை படிக்குவாங்க, அதையும் தப்பாக தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது, அப்போ குர்ஆன் இன்னும் ஓத வராது, அரபி எனக்கு தெரியாது. அப்போது மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு தவறாமல் போயிட்டு இருந்தேன் நான். அப்போது பள்ளிவாசல் நுழையும் போது ஓதும் துவா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் எங்கள் பெரிய பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய போர்டில் நல்ல கொட்டை எழுத்து எழுதி போட்டிருப்பாங்க. ஓ இப்படி ஒரு துவா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அதை பார்த்துட்டு அதை நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். எப்போவுமே அதை பார்த்துட்டு அதை சொல்லிடுவேன். கீழே தமிழாக்கமும் எழுதி போட்டிருப்பாங்க நல்லா பெயிண்டில் வெள்ளையாக. நான் ரொம்ப நாள் அதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு தடவை நானும் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவன் ஒரு சின்ன பையன், 2 பேரும் நாங்கள் ஒன்றா தொழிப்போம். போகும்போது உள்ளே நுழையும் போது அவன் வந்து அவனுக்கு அரபி படிக்க தெரியும், ஓத தெரிஞ்சு. எனக்கு தெரியாது. நான் தமிழில் எழுதி போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த துவாவை.
அந்த பையன் படிக்கிறத நான் கேட்குறேன். அவன் சத்தமா அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக் அப்படின்னு படித்தான். படித்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சு, சுப்ஹானல்லாஹ், நம்ம தப்பாக படிச்சுட்டு இருக்க வேண்டும். ஏன்னா நான் எப்படி படிச்சுட்டு இருந்தேன்னா, அல்லாஹும்ம சொல்லிட்டேன், அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ, அந்த அதை வந்து தமிழில் அக்கன்னா போட்டு இப்பு போட்டு இத்து போட்டு ஹா போட்டு ஃபத்தஹ் அப்படின்னு. நான் எப்படி படித்தேன்னா அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக்னு படித்தேன். நான் ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருக்கேன். அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ அப்படின்னு படிப்பேன். அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக் அப்படி. அந்த பையனுக்கு தெரிஞ்சதுனால என் ஃப்ரெண்டு அவன் கரெக்டாக படித்தான். எனக்கு அப்படி தூக்கி வாரி போச்சு. நம்ம இவ்வளோ காலமாக தப்பாக படிச்சுட்டு இருந்திருக்கோம், இந்த தமிழை நம்பி ஏமாந்து போயிட்டோம் போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இவ்வளோ காலமாக இந்த துவாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ அம்மா, அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ, அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ, இதுதானே என் வாயில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பையன் அப்படி தட்டு நுழையும் போது அவன் எதாத்தோ படிச்சு உள்ள போயிட்டான். அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்படின்னா என்ன, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீயா எங்க, நான் உள்ள நுழைஞ்சிட்டான். அப்புறம் எங்க அந்த துவா சொல்ல திரும்ப, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப மஃப்தஹ் லீயா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு அந்த அரபியில் இருக்கிற அந்த ஷத்தாவோட எப்படி அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டினான். எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சரி அல்ஹம்துலில்லாஹ், இதோ இப்போயா தெரிஞ்சு. அப்போ இனிமேல் நம்ம இங்கே அரபி தெரியாமல் வெறும் தமிழை வச்சுக்கிட்டே வாச்சிக்கிட்டு இருந்தால் என்னென்ன தப்புலாம் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன், நம்ம எவ்வளோ ஒரு அரபி தெரியாட்டி நம்ம எப்படிலாம் ஏமாந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபத்தஹ் லீ எப்படி எப்படியோ தப்பு தப்பாக படிச்சுட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரபி தெரியாதனால, அரபியோட உச்சரிப்பு தெரியாதனால அப்படி படிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அறியாமையின் காரணமாக நம்மிடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அது அதை பற்றி இல்மு கிடைச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்மிடம் தப்பு இருக்குதுங்கிறது. அதை நம்ம ஒரு ஆசிரியரிடம் அல்லது அந்த அறிவு உள்ள ஒருத்தரிடம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த தப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது தப்புங்கிறதே தெரியாமலே வாழ்நாள் அதிலே மௌத்தா போயிடும். அப்போ இந்த விஷயத்தில் தொழுகைக்காக நடந்து செல்வதின் ஒழுக்கங்களை உலமாக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க.